இன்றைக்கும் செய்தியினுடைய தலைப்பு, நான் உங்களை தாங்கினேன். ஆண்டவர் உங்களை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறாரா? எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர்! நான் இந்த வசனங்களை தியானிக்கும் போது நான் விழாதபடி கர்த்தரை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறாராம். அதான் நான் பார்க்கிறேன். என்னை விட பலசாலிகள், திடகாத்திரம் உள்ளவர்கள், நல்ல பலவான்கள், அவங்க எல்லாம் விழுந்துட்டாங்களே, நான் அவங்களுக்கு முன்ன ஏமாத்திரம், நான் ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு மத்தியில நான் விழாதபடி இன்னைக்கு ஏன் ஆண்டவரே நிமிர்ந்து நிற்கிறேன்? கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களா. அவர் தாங்கி பிடித்து வைத்திருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்கள். முதலாவது 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எப்பயா தாயினுடைய வயிற்றில நீங்க எப்ப உருவானீங்களோ அப்பவே ஆண்டவர் உங்களை தாங்கினாராம். அம்மாவருடைய வயிற்றில நம்ம உருவாகும் போதே ஆண்டவர் நம்மளை தாங்கினார். ஆண்டவர் நம்மளை தாங்காவிட்டால் நீங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியாது. அன்னைக்கு அம்மாவனுடைய வயிற்றிலேயே நம்ம அழிந்து போயிருப்போம். இப்ப சொல்றாங்க, இல்ல நிறைய பேஷனா சொல்றாங்க, அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்மளை ஆண்டவர் தாங்கினது நிமித்தம் நீங்கள் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உங்களுக்கு சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், ஜீவனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். உங்களை இந்த அளவுக்கு தேவன் அழகாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே, உருவாகும் போதே, நீங்களும் நானும் எப்போ ஒரு தாயினுடைய வயிற்றில உருவானுமோ அந்த நிமிடத்திலே ஆண்டவர் நம்மளை தாங்கி பிடித்திருக்கிறார். எந்த சேதங்களும் வராதபடி, எந்த போராட்டங்களும் வராதபடி கர்த்தர் நம்மளை தாங்கி பிடித்திருக்கிறார். அவர் எப்ப வரையிலும் தாங்குவார்? அம்மாவுடைய வயிற்றில உருவாகும் போது தாங்கின தேவன் அவர் எப்ப வரையிலும் தாங்குவாராம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் முதிர் வயது வரையிலும், நம்ம மரிக்க போகிற வயது வரையிலும் ஆண்டவர் நம்மளை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறார். அவருடைய தாங்குதல் தான் இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். அவருடைய தாங்குதல் நமக்கு இல்லாவிட்டால் என்றைக்கு அழிந்து போயிருப்போம், என்றைக்கு மாண்டு போயிருப்போம், என்றைக்கு விழுந்து போயிருப்போம், என்றைக்கு பாதிக்கப்பட்டு போயிருப்போம். கர்த்தர் நம்மளை தாங்கி வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே நம்ம தாங்கி வைத்திருக்கிறார். அரை வயது மரிக்க போகிற வயது வரையிலும் ஆண்டவர் நம்மளை தாங்கி வைத்திருப்பாராம். அல்லேலூயா, தாங்கி வைத்திருப்பார். சரி, யாரை இந்த உலகத்தில் ஆண்டவர் தாங்கி வைத்திருப்பார் தெரியுமா? யாரை கர்த்தர் தாங்கி வைத்திருப்பாராம்? அந்த மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவர்களை. கர்த்தருடைய வசனத்துக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் தாங்கி நடத்துவார். அவருடைய வசனத்தை புரட்டுகிறவர்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய வசனத்தை அருவருப்பாய் பார்க்கிறவர்களை கர்த்தர் தாங்கி நடத்த மாட்டார். அவர்களுக்கு வேதனை உண்டு, அவர்களுக்கு பிரச்சனை உண்டு, அவர்களுக்கு போராட்டம் உண்டு, அவர்களுக்கு ஆபத்து உண்டு, அவர்களுக்கு கடன் உண்டு, அவர்களுக்கு கஷ்டம் உண்டு, அவர்களுக்கு துன்பம் உண்டு, அவர்களுக்கு கவலை உண்டு, அவர்களுக்கு தான் வருத்தம் உண்டு, அவர்களுக்கு வேதனை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களை கர்த்தர் தாங்கி பிடித்துக் கொள்ளுவாராம்.
ஆண்டவர் உங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளுவார். விழுகிறவர்களை ஆண்டவர் தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். நீங்க ஒருவேளை நமக்கு சாத்தான், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அவருடைய சமூகத்திலே ஜெபித்து வாழ்கிறோம். சாத்தானுக்கு இது பிடிக்காது, இந்த சத்துருக்கு நம்மளை பிடிக்காது, இந்த பொல்லாத சாத்தானுக்கு நம்மளை பிடிக்காது. உடனே சாத்தான் நம்மளை விழத்தள்ளி பார்ப்பான், நம்மளை தள்ளிவிட பார்ப்பான். ஏதாவது ஒரு ஆபத்துல தள்ளி விடலாமா, ஏதாவது ஒரு போராட்டத்துல தள்ளி விடலாமா, ஏதாவது ஒரு பிரச்சனையில தள்ளி விடலாமா, நம்மளை தள்ளிவிட சாத்தான் பார்ப்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவிகொடு, என்னுடைய வார்த்தைக்கு செவிகொடு, என்னுடைய வசனத்துக்கு செவிகொடு. அவருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எந்த சாத்தானும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசும் நம்மளை தொட முடியாது, எந்த பொல்லாத சத்துரு நம்மளை தொடவே முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மளை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறார். அவன் சத்துரு பாப்பான், நம்ம செஞ்சு செஞ்சு பார்க்கிறோம், மந்திரவாதத்தை எவ்வளவோ செஞ்சு பார்க்கிறோம், இவன் விழுறான் இல்லையே. நம்ம எவ்வளவு போராட்டம் வருன்னு பார்க்கிறோம், இவனுக்கு ஒரு போராட்டம் வரலையே. இவனுக்கு கடன் கஷ்டம் வரும்னு நம்ம பார்க்கிறோம், இவன் ஒண்ணு வரலையே. இவன் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கிறானே. நினைச்சா கார் வாங்குறான், நினைச்சா வீடு கட்டுறான், நினைச்சா நிலம் வாங்குறான், நினைச்சா ஆசீர்வாதமா இருக்கிறான், நினைச்சா ட்ரெஸ் வாங்குறான், இன்னும் ஆசீர்வாதமா தானே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மளை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறார். எந்த மனிதனை கர்த்தர் தாங்குகிறாரோ, எந்த மனிதனை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறாரோ, அவன் செழிப்பான், அவன் ஆசீர்வாதமாய் வாழுவான். அவனை சத்துரு ஒண்ணு செய்ய முடியாது, சத்துரு ஒண்ணும் அவனுக்கு சேதப்படுத்த முடியாது. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம அவருடைய வசனத்தை புரட்டி வாழ்கிறவர்களுக்கு வேதனை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்தவனாய் இருக்கலாம், நல்ல அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம், ஆனாலும் வசனத்தின்படி வாழாதவனை பிசாசு வஞ்சித்து விடுவான், சாத்தான் ஏமாற்றி விடுவான். அந்த அப்படிப்பட்ட மனிதர்களை சாத்தான் வஞ்சிப்பான். அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் கர்த்தர் நம்மளை தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். விழுகிறவனை கர்த்தர் தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். நம்ம விழாதபடி கர்த்தர் தாங்கி பிடிக்கிறார். 145 சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது. 145 சங்கீதம் 14வது வசனம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி பிடிக்கிறார், தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். ஒருவேளை நம்ம விழப்போகலாம், ஒரு பாவத்திலே விழப்போகலாம். இந்த பாவம் இதில் நீ விழுந்து போகாதே, கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அதிலே ஆண்டவர் கவனமாயிருக்கிறார். ஒரு கடனிலே விழாதபடி கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். இப்ப செல்போனின் பாவத்தினால் நிறைய பேர் கடனிலே உயிரை மாய்க்கிற அளவுக்கு வேதனை. ஒரு ஆன்லைன் அந்த சூதாட்டம் என்று ஒரு சூதாட்டத்திலே அநேக பேர் விழுறாங்க. ஆன்லைன்ல அந்த சூதாட்டத்தில் விழுந்து அதிலே பண நஷ்டங்கள், பெரிய இழப்பு வந்து லட்சக்கணக்கிலே பணங்களை இழந்து உயிரை மாய்க்கிறவர்கள் எத்தனையோ பேர். நீங்களும் நானும் அதிலே விழாததற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. அவர் அதிலே நம்மளை தாங்கி பிடிக்கிறார், தாங்கி பிடிக்கிறார். சில நேரங்களிலே சாத்தான் நம்மளுக்கு ஆசையை தூண்டுவான், ஆசை வார்த்தைகளை தூண்டுவான். சில மனிதர்கள் சொல்லுவார்கள், உனக்கு கவர்மெண்ட்ல நல்ல வேலை இருக்கு, நான் வாங்கி தரேன், 10 லட்சம் கொடு. உடனே இவங்க ஆசையில கொண்டு போய் 10 லட்சத்தை கொடுத்துருவாங்க. கர்த்தரிடத்துல ஜெபிக்க மாட்டாங்க, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்க மாட்டாங்க, கர்த்தரிடத்துல போக மாட்டாங்க. வசனத்தின்படி இல்ல, வசனத்தின்படி அல்ல. யாருக்கு நியாயமாய் வர வேண்டியதை இவங்க அநியாயமாய் வாங்குவதற்கு குறுக்கு வழியில போனதுனால் நஷ்டம். இன்னைக்கு வேதனை. பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க. புனிதராஜ் பிரதரை விழிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படியம்மா நல்லா ஜெபம் பண்றது? மனசுல நினைப்பேன், வெளியில சொல்ல முடியாது. இந்த வேதனை யாருக்கிட்ட சொல்ல? இந்த வேதனை யாருகிட்ட சொல்ல? அவங்கள்ட்ட போனா உண்மையை சொன்னா நம்ம இடத்துல பகைக்கிறாங்க, இந்த பாஸ்டருக்கு வல்லமை இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப 10 லட்சத்தை கொடுத்துட்டு இழந்த நடுத்தருவுல வந்து நின்று அவன் கொடுக்கிறது இல்ல, வட்டி கட்டி கடன் விட்டு அமிழ்ந்து போகிற நிலைமை. ஒரு சாபம், ஒரு போராட்டத்தை தானே வருத்திக் கொள்ளுகிறவர்கள். பின்ன இயேசு வேணும், ஜெபம் வேணும், ஊழியக்காரர்கள் வேணும். அவங்களுக்கு பாஸ்டர் இருந்தாலும் புனிதராஜ் பிரதர் நல்ல வல்லமை, வாங்க பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்,
என்னம்மா ஜபம்? இப்படி 10 லட்சம் ரூபாய் வேலைக்காண்டி கொடுத்தோம், வேலையும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் ஜெபிச்சு பாப்பேன், அவன் கொடுக்க மாட்டான். அவன் கர்த்தர் கொடுக்க விட மாட்டார், தடுத்து வச்சிருவார். நீ கஷ்டப்படு, நீ அந்த சாபத்துல கெட, கடன்ல கெட, நீ கஷ்டப்படு, கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் கடமைக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு வந்துருவேன். புனிதராஜ் பிரதருக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. இனி அடுத்தது போவாங்க ஒரு பாஸ்டரை தேடி. அந்த பாஸ்டர் வருவார், ஆண்டவரே இயேசுவே அவனை சந்திங்க, வாங்கி கொடுங்க ஆண்டவரே. அவர் போவார், ஜெபிச்சிருவார், 100 ரூபாய் காணிக்கை வாங்குவார், போயிருவார். அவருக்கும் வல்லமை இல்லை. அடுத்தது சொல்லுவான், எவ்வளவு வருத்தி சொல்லுவான், இந்த பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் வல்லமை இல்லை. கேரளாவில் இடுக்கியில அங்க மலையில ஒருத்தர் இருக்கிறார், அவரை வர வைப்பாங்க. அதுக்கு அவருக்கு ட்ரெயின் டிக்கெட், அவருக்கு காசு, அவருக்கு காணிக்கை, அவருக்கு பணம், எப்படி ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து அவரை கொண்டு வச்சு வீட்டுல ஒரு நாள் உபவாசம். ஆண்டவரே வல்லமையா இறங்குங்க ஆண்டவரே, குட்டுங்க ஆண்டவரே, அவனை சந்திங்க. அவரும் ஜெபிச்சு பார்க்கிறார், பணம் வரல. அடுத்தது இவங்க பெண் மாற்றம். ஞானமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க, பி கேர்ஃபுல். வேதம் சொல்லுகிறது, வெள்ளுகிறவனை கர்த்தர் தாங்கி பிடிக்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, ஒரு கஷ்டம் வருதா, நம்ம சரியாயிருந்தால் இந்த போராட்டங்கள் வரும். அந்த நேரத்துல போராட்டம் நமக்கு வராதபடி கர்த்தர் நம்மளை தாங்கி பிடிக்கிறார். எத்தனையோ பேர் தெரியுமா, வாகனத்துல போகிறோம், திடீரென்று ஆபத்து வருகிறது, அந்த சேதம் வராதபடி கர்த்தர் ஒரு மயிரிழையில நம்மளை காப்பாற்றுகிறார். ஒரு நொடிப்பொழுதிலே தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். விழுகிறவனை தாங்கி பிடிக்கிற தேவன், விழுகிறவனை தாங்கி பிடிக்கிற ஆண்டவர், விழுகிறவனை தாங்கி பிடிக்கிற தேவன். சில நேரங்கள்ல, சில வேளைகள்ல ஆசையை தூண்டுவான். வேலி வச்சிருப்பாங்க, அந்த வேலிக்குள்ள கிடக்கும். அங்க தேங்காய் கிடக்கலாம், இல்ல மாங்காய் கிடக்கலாம், பலாப்பழம் கிடக்கலாம், ஏதோ ஒண்ணு கிடக்கும். எப்படியாவது வேலியை பிரிச்சுட்டு உள்ள போய், வேலையை எப்படியாவது பிரிச்சுட்டு உள்ள போய் திருடி எடுத்துட்டு வந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போய்விட்டது. அதுக்குள்ள போகாதபடி கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். நம்ம அதுல போய் விழாதபடி கர்த்தர் நம்மளை காக்கிற தேவன். நான் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட்டு விட்டார். நம்மளை விழுவாதபடி பாதுகாக்க தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு 2 தூதர்கள், இந்த பக்கம் மிகாவேல் தூதன், இந்த பக்கம் கபிரியேல் தூதன். ஆண்டவர் 2 பேரை அனுப்பி, இது ஏன் பிள்ளை, ஏமாக இவ பாவத்துல விழுந்துடக்கூடாது, இந்த சாப கட்டுல விழுந்துடக்கூடாது, இந்த ஆபத்துல விழுந்துடக்கூடாது, இந்த பிரச்சனையில விழுந்துடக்கூடாது, இந்த கடன்ல விழுந்துடக்கூடாது, இந்த ஆசையில விழுந்துடக்கூடாது, அவங்கள பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிற சில கிருபைகளை தருவார். சில உலகத்துல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். சில பேர் நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. லட்சக்கணக்கில் பணங்கள் டிரான்சாக்சன் ஆகக்கூடிய சில பொறுப்புகளை சிலருடைய கருத்துல கொடுத்திருப்பாங்க. சிலர்ல கருத்துல கொடுத்திருக்கும் போது அதுல கரெக்டா இருப்பாங்க. 1 ரூபாய்க்கு கூட மிஸ்டேக் இல்லாம கர்த்தருக்கு பயந்து வாழ்வாங்க. பாருங்க, கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். நினைத்திருந்தால் பணம் திருடலாம், நினைத்திருந்தால் பணம் எடுக்கலாம், நினைத்திருந்தால் தான் கோடீஸ்வரனாய் மாறலாம். அதுலயும் கரெக்டா இருக்கிறவர்களையும் தெரியும். ஆனா சில பேரை நம்ம பார்க்கிறோம், அவங்க சுகபோக வாழ்க்கைக்காக அதுல திருடுறவங்க உண்டு, பொய் சொல்றவங்க உண்டு, ஏமாத்துறவங்க உண்டு, பாவத்திலே விழுந்து போய் ஒரு பேரழிவை சந்திக்கிறவர்கள் உண்டு. சில பேரை நான் சொல்ல முடியும். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, விழுகிறவனை கர்த்தர் விழாதபடி தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். விழாதவனை கர்த்தர் தாங்கி பிடிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்ம விழாதபடி, நீங்களும் நான் இந்த உலகத்திலே இந்த பாவத்திலே எதிலையும் விழாதபடி நம்மளை ஆண்டவர் தாங்கி பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தாங்கி பிடிக்கிறார். சில பேரை நம்ம பார்க்கிறோம், யார் நம்மளை எதிராய் பேசினாலும், யார் நம்மளை விரோதமாய் பேசினாலும், யார் நம்மளை பரிகாசம் பண்ணி பேசினாலும், யார் நம்மளை துன்பப்படுத்தி பேசினாலும், யார் நம்மளை பகைச்சு பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. தெரியும் இவங்களுடைய வாய், நம்மளுடைய வாயை கர்த்தர் மூடி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அதுல ஒரு வார்த்தை நம்ம சொல்லிவிட்டால் அந்த இடத்திலே பாவத்திலே விழுந்து போய் விடுகிறோம். அந்த பாவத்திலே விழாதபடி கர்த்தர் நம்மளை கிருபையா இதுவரையில காத்த தேவன் இன்னும் காக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
நம்மளை பகைப்பதற்கு சாத்தான் சில மனிதர்களை கொண்டு வருவான். ஒரு மாமியாரை கொண்டு வருவான், ஒரு மருமகளை கொண்டு வருவான், ஒரு பக்கத்தில் உள்ளவங்களை கொண்டு வருவான், வேலை செய்கிற இடத்துல பகையாளியை கொண்டு வருவான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது சத்துரு வெட்கப்பட்டு நாணப்பட்டு அவன் அவமானப்பட்டு போவான். கர்த்தர் நம்மளை விழாதபடி காப்பார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, சிலரை பார்த்தா ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஒரு மேன்மையா பேசிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நான் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, மேன்மை பாராட்டுவார்கள். நம்ம அதுல விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை கிருபையாய் காக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்ம பரிசுத்தமா வாழ்றேன்னு மேன்மை பாராட்டுவது அல்ல, எனக்கு இந்த கிருபை இருக்கிறது என்று மேன்மை பாராட்டுவது அல்ல, இந்த தகுதி இருக்கிறது என்று மேன்மை பாராட்டுவது அல்ல. இது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை என்று, கர்த்தருடைய கிருபை என்று. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை எல்லாமே கர்த்தருடைய கிருபை, எல்லாருடைய கிருபை. நீங்க படிச்சிருக்கீங்களா? அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நல்ல வேலையில இருக்கிறீங்களா? அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நல்ல விலை உயர்ந்த பெரிய கார்ல போறீங்களா? அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. பெரிய வீடு கட்டிருக்கீங்களா? அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நீங்க என்ன ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல, ஆண்டவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விழாதபடி கர்த்தர் நம்மளை காக்கிறார். சங்கீதம் 57:3 வாசித்தால், என்னை விழ பண்ணுவேன், என்னை, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். சத்தியத்தை அனுப்புவார். அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன், உங்களை யாவனோ ஒருத்தன் விழுங்க பார்க்கிறான். சாத்தான் உங்களை விழுங்க பார்க்கிறான். பொல்லாத மனிதர்கள் உங்களை விழுங்க பார்க்கிறார்கள். உங்களுடைய பெயரை அவமானப்படுத்த, உங்களுடைய வாழ்க்கை அவமானப்படுத்த, உங்களை நிந்திக்க, உங்களை பரிகாசம் பண்ண எவனோ ஒருவன், எப்படிப்பட்டவனோ ஒருவன் விழுங்க பார்க்கிறான். அவனுக்கு முன்ன எச்சரிக்கையாயிருங்க. ஆனால் கர்த்தர் என்னை அந்த இடத்திலே விழாதபடி கர்த்தர் தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், அவன் விழுங்க பார்க்கிறான், நிந்திச்சு பார்க்கிறான், பரிகாசம் பண்ணி பார்க்கிறான், மந்திரவாதம் செஞ்சு பார்க்கிறான், வெள்ளி சூனியம் பண்ணி பார்க்கிறான், நம்ம அவமானப்படுத்தி பார்க்கிறான், பரிகாசம் பண்ணி பார்க்கிறான். எப்படி பண்ணினாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் தாங்கி பிடித்துக் கொள்ளுவார். நீங்க பரிகாசப்பட்டவர்களாய் வாழ முடியாது, நீங்க நிந்திக்கப்பட்டவர்களை வாழ முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்க கூட இருந்தவர்களை கிருபையாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களை தாங்கி பிடிப்பேன் மகளே, நான் உங்களை தாங்கி பிடிச்சிருவோம் மகனே, நான் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 118ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, நான் விழும்படி நீர் என்னை தாங்கினால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எப்ப உங்களுக்கு உதவி தேவையோ ஆண்டவர் வேகமாய் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு எந்த நேரம் உதவி, எந்த வேளை உதவி, எந்த செகண்ட்ல உதவி, ஒரு செகண்ட் கூட தாமதம் பண்ணாதபடி ஆண்டவர் நீங்க விழுந்து போகாதபடி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விழாதபடி இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து போனார்கள். விழுந்து போனதற்கு காரணம் அந்த மனிதனுடைய அக்கிரமம். நம்ம எல்லாம் விழாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆனால் ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் விழுந்து போனதற்கு காரணமே அவனுடைய அக்கிரமம். அவனுடைய அக்கிரமம். ஒரு உண்மை பேசினா ஒரு உண்மை கிடையாது, வாழ்க்கையில ஒரு உண்மை கிடையாது. பொய், ஏமாத்தி, கள்ளத்தனம் பண்ணி இப்படி வாழ்கிறவர்கள் அதிலே விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இதுல விழுந்துட்டா வேதனை, துக்கம், போராட்டம், நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, அதனால கஷ்டம், சரீர வேதனை, வாழ்க்கையில வேதனை. வேதம் சொல்லுகிறது அவனுடைய அக்கிரமத்தினாலதான் அவன் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சமா? அக்கிரமம், மனிதன் செய்கிற அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சமா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதன் செய்கிற அக்கிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அவனுடைய அக்கிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இஸ்ரவேல் மக்களை இந்த எகிப்திலே கடுமையாய் வேலை வாங்குகிறான். அவர்களை அடைக்கிறான், உதைக்கிறான், துன்புறுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான். மனிதன் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஒரு நாள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை பத்திரமாய் தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறவர்களாய் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார். நம்ம விழாதபடி கர்த்தர் நம்மளை தாங்கி வைத்திருக்கிறார். நீங்க எதுலயும் விழுந்து போக மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை தாங்கி நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையும் குடும்பத்தையும் கணவனையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்துவாராக. கர்த்தர் நம்ம குடும்பத்தை தாங்கி நீ நடத்துவார். அவர் நம்மளை தாங்கி நடத்துகிற ஒரு தேவன். ஆண்டவரே, எல்லாரும் நாவுனால சொல்லுங்க, ஏசப்பா என்னையும் குடும்பத்தையும் தாங்குங்க ஆண்டவரே. என்னையும் குடும்பத்தையும் தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. என்ன தாங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் கற்பத்திலே நான் உருவான போதே என்னை தாங்கினீரே. நரை வயது வரையில் என்னை தாங்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அப்படியே தாங்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் விழுந்து போவதற்கு சத்துரு போராடுகிறார், பிசாசு போராடுகிறார், பொல்லாத ஆவிகள் போராடுகிறது. அதிலே நான் விழுந்து போகாதபடி கர்த்தரனை காக்கும்படியாய், கர்த்தரனை காக்கும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் அதிலே விழுந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. என்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தாங்கும்படி ஒரு கரம் இறங்குகிறது. உங்களை தாங்கும்படி மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பொறாமையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை அழிக்கும்படி, உங்களை கொல்லும்படி ஒரு சத்துரு போராடுகிறது. உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்க, உங்களுக்கு ஒரு வேதனை உண்டாக்க சத்துரு போராடுகிறார். அவனுடைய பொல்லாத போராட்டத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கும்படியாய் எல்லாரும் கரம் தட்டி நல்ல துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரால் பாதுகாக்கப்படும்படியாய் என்னை காக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. நீங்கள் பாதுகாக்கப்படும்படி ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோதரா, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யாராயிருந்தாலும் இனி அவர்களை காண முடியாது. கர்த்தர் இந்த சங்கடலிலே கவிழ்த்து போடுகிறார். அந்த துன்மார்க்கனை, அந்த பொல்லாதவனை, அந்த பொல்லாத ஆவியை, பொல்லாத பிசாசை இந்த சங்கடலிலே கர்த்தர் அவிழ்த்து போடுகிறார். விளட்டம் கரம் தட்டி நல்ல துதிங்க. நல்ல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோதரா, உனக்கு இனி எதிராய் எவன் எழும்பினாலும் நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தாங்கிக் கொள்ளுவார். இனி உங்களுக்கு அலறுதல் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி கஷ்டம் இல்லை, இனி பாடு இல்லை, உபத்திரவம் இல்லை. கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்கிறார். ஆமென். உனக்கு விரோதமாய் உங்களுடைய பெயரை அவமானப்படுத்த, உங்க வாழ்க்கையை ஆமென் சோதரம், ஒருவேளை நீங்கள் துன்பப்படலாம், ஒருவேளை நீங்கள் மனஸ்தாபப்படலாம், கஷ்டப்படலாம். கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சொல்லுங்க, கலங்காதே மகனே,
கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. Yes, Lord. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஓ, விழுந்து போகிற உங்களை தாங்கும்படி அவருடைய கரம் வெளிப்பட்டு விட்டது. இனி ஆண்டவர் உங்களை தாங்கி கிருபையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கரம் உங்கள் மத்தியில வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை தாங்கி அற்புதமாய் நடத்த போகிறார். மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கிருபையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை பூமியில இதுவரையில தாங்கி நடத்தின தேவனே, இன்னும் எங்களை தாங்கி நடத்த நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரே இன்னைக்கு மனப்பூர்வமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ராஜா, எங்களை எந்த விதத்திலையும் கைவிடாதபடி எங்களை தாங்கி பிடித்து எங்களை அதிசயமாய் நடத்தும்படி உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வியாதியினால் வேதனைப்படுகிற ஜனங்கள் உண்டு, கடனினால் துன்பப்படுகிற மக்கள் உண்டு, இன்னும் பலதரப்பட்ட போராட்டத்தினால் ஆண்டவரே போராடுகிற ஜனங்கள் உண்டு. இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து இவர்களை தாங்கி பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்களை கைவிடாதுங்க ஆண்டவரே. இவர்களை தாங்கி பிடிச்சு கொள்ளுங்கப்பா. இவர்களை கைவிடாதுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை கைவிட்டா நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? நீங்க எங்களை கைவிட்டா நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? தாவீதை போல ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் தாவீதை போல ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, அவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. தாவீது தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தார். கர்த்தர் அவனை கைவிடவில்லை, அவனை ஆண்டவர் காப்பாற்றினார். எல்லாராலும் பகைக்கப்பட்டார், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டார், எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டார். கர்த்தர் அவனை சேர்த்து கொண்டார், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரே. நம்மளையும் ஆண்டவர் காப்பாற்றி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். தடைகள் எல்லாம் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், எங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த அற்ப ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு ஒரு சம்பூரணமாய் மாறப்போகிறது ராஜா. இந்த ஊழியத்தில் என்னோடு தோள் கொடுத்து ஆண்டவரை என்னோடு நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் விசேஷ கிருபை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள நல்ல கரத்துல தருகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, என்னோடு இணைந்து பணி செய்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
வருகிற நாட்கள் நடக்கிற ஊழிய பிரயாணம், ஊழிய பயணங்கள், ஊழிய கிராம ஊழியங்கள் அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே அந்த பிரயாணத்திற்கு போவதற்கு பிள்ளைகளுக்கு யாருக்கும் எந்த தடைகளும் வராதபடி கர்த்தர் நடத்தும்படியாய் உம்முடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.